சாணிக்கு ஏத்த மூடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு ஏத்த மனைவி, மனைவிக்கு ஏத்த சொல்லுங்க கணவன். இந்த நாளுக்கு அறுத்ததின் பாடு போதும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறையா? தைரியமா பேசி சேர்த்து 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 வச்சு கடைசியில் 50,000 வெளியே போட்டு போக வேண்டியது. சிநேகமா இருக்க விரும்புகிறோம், அவன் தேவனுக்கு பகைவனா இருக்கிறோம். ஆண்டவர் கேள்வி கேட்டா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, பதில் சொல்ல முடியுமா? பொய் சொன்னா என்ன செய்யலாம்? செத்து போயிட்டான்ல. நீ உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது? நீ மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்தில் என்ன சொன்னாய்? பொய் சொன்னாய். அந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது உன்னுடையதான், அது உன்னுடைய வசத்துல இருக்கக்கூடிய சொத்து தான். நீ என்ன செஞ்ச? மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு சொன்னாரு. உடனே விழுந்து என்ன செஞ்சுட்டான்? ஜீவனை விட்டுட்டான். உடனே என்ன செய்யறான்? அந்த இடத்துல அவன் ஜீவனை விட்டான். இவரை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பாருங்கயா, அனன்யா உள்ள போனாயா, பேசிட்டு இருந்தாயா, ஜீவனை விட்டாயா. எதனால ஜீவனை விட்டான்? பொய் சொன்னதால ஜீவனை விட்டான். அவனுடைய இருதயத்தை என்ன நிரப்பிருச்சு? என்ன நிரப்பிருச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இருதயத்தை என்ன நிரப்பிருச்சு? ஆசை நிரப்பியிருந்தது. தண்டனை. ஆக நீங்களும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எதிலிருந்து? பண ஆசை, பொருள் ஆசை, உலக பிரகாரமான ஆசை, இப்படிப்பட்ட காரியங்களை வஞ்சித்து வைப்போம் என்று சொன்னால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சொல்லுகிறது, இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம். அது மாத்திரமல்ல, வாலிபர்கள் எழுந்து அவனை என்ன செஞ்சாங்க? சிறைகளை சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்ட பிற்பாடு அவன் வந்து என்ன செய்றாங்க? அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க? சொல்லுங்க, சேர்ந்து என்ன செய்றாங்க? சரி, இறந்து போயிட்டாரு, ஜீவனை விட்டுட்டாரு, போய் நம்ம அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு அடக்கம் பண்றாங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பிறகு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். ஆமென், அல்லேலூயா. இங்க என்ன நடந்துச்சு? வீட்டுக்காருக்கு என்ன நடந்துச்சு? வீட்டுக்கார் எப்படி போய் சொன்னாரு? வீட்டுக்கார் எப்படி வச்சிட்டு சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பிற்பாடு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் எங்கே வருகிறாள்? பேதுருவிடத்தில் வருகிறாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல்ல என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. என்னது? சொல்லுங்க, சாடிக்கு ஏத்த மூடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு ஏத்த மனைவி, மனைவிக்கு ஏத்த சொல்லுங்க கணவன். 2 பேரும் பொய் பேசுறவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப ஒருமனமா இருக்கிறாங்க. ரொம்ப எப்படி இருக்காங்க? சொல்லுங்க, பொய் பேசுறதுல ரொம்ப ஒருமனமா இருக்காங்க. ஏன் இப்படி சேர்த்து வைக்கிற? சேர்த்து வச்சு யாருடைய ஆகுங்க? ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதாங்க. ஒரு பொம்பளையால பேசிட்டு இருக்கான், இல்ல ஆம்பளையா சொல்லிட்டு இருக்கான். யாருமே என்ன செய்யல, சொல்லல. நாங்க இவ்வளவு தானே விட்டோம், இதைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம், இதைத்தான் ஆண்டவருக்கு பாதத்துல வச்சிருக்கிறோம். 2 பேரும் என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டாங்க. மனைவிக்கு ஏற்றபடி கணவன் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. கணவனுக்கு ஏற்றபடி மனைவி என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பேரும் ஒருமனப்பட வேண்டிய விஷயத்துல மாத்திரம் தான் ஒருமனப்படணும். தவறான காரியங்களை என்ன செய்யக்கூடாது? ஒருமனப்படக்கூடாது. இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுங்க. அந்தந்த நாளுக்கு அந்ததின் பாடு போதும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறையா? தைரியமா பேசிக்கலாம்ல. அந்த விசுவாசத்துல நமக்குன்னு வேணும்னு நினைச்சோம், ஆனா என்ன செஞ்சிருச்சு? நம்ம ஜீவனே போச்சு. நமக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிலைமை இதுதான். நம்ம சந்ததிக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க நிலைமை இதுதான். நம்ம பொண்ணுக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அது நிலைமை இதுதான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேமிக்கிற பழக்கம் கிறிஸ்தவனுக்கு வேண்டாம். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. இந்த பூமியில போய் என்ன செய்ய வேண்டாம்? சேர்த்து வைக்க வேண்டாம். அந்தந்த நாளுக்கு சொல்லுங்க, அதில் பாடு போதும், நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே.
நாளைய தினம் தன்னுடையவைகளை பார்த்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நாம எல்லாரும் நாளைக்கு நம்ம என்ன செய்யறது? நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்யறது? நம்ம பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுக்கிறது? ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கி சாப்பிடுறதுக்கு மனசு சேர்த்து 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 வச்சு கடைசியில் 50,000 வெளியே போட்டு போக வேண்டியது. உலகத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய மக்களை நாம் திருப்தி செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. அவர் உலகத்துக்கு சிநேகமாய் இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைவனாய் இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நீங்கள் அறியீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நீங்க உலகத்தை பிரியப்படுத்தி பாருங்க. உலகத்தை நம்மளை பகைச்சுக்குவாங்களே, அவங்களை கௌரவப்படுத்தி பாருங்க, அவங்களை நேசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருடைய பகையாளிகள், ஆண்டவருடைய எதிரிகள். ஐயா, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கீங்க, என்னால வர முடியாது, நான் ஆலயத்தை போய் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படியாவது வந்துடுறேன், அந்த முகூர்த்த நேரத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லணும். தைரியம் என்ன செய்யணும்? சொல்லணும். அதை சொல்றது தைரியம் இல்லைன்னா ஆண்டவர் கேள்வி கேட்டா என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கேள்வி கேட்டா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, பதில் சொல்ல முடியுமா? போய் சொன்னவங்க என்ன செஞ்சுட்டான்? செத்து போயிட்டாங்கல்ல. அவனை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குது? இன்னொரு அடக்கம் நடக்குது. கணவன் போய் சொல்றாருன்னா மனைவியும் போய் சொல்றாங்க. ஒருத்தவங்க சத்தியத்தை பேசி இருக்கலாம்ல. ஆமென். நீங்க வீடுகள்ல சத்தியத்தை பேசணும், பிள்ளைகள் மத்தியில சத்தியத்தை பேசணும், வசனத்தை பேசணும். ஆமென் சொல்லுங்க. பெற்றோரும் பேசணும், பிள்ளைகளும் பேசணும். இந்த வசனத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை கையில் எடுக்காத மனுஷன் வீணா போன மனுஷன். வசனத்தை கையில் எடுக்காத மனுஷன் வீணா போன மனுஷி. அவர் விரயமான கிறிஸ்தவர்கள், வீணா போன கிறிஸ்தவ கூட்டம், வீணா போன ஜனம். சொல்லுகிறது, ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். என்ன நடந்துச்சு? கணவனுக்கு என்ன நடந்துச்சு? கணவன் என்ன பேசினாரு? இப்ப அவர் எங்க இருக்காரு என்பதை அறியாமலுக்கு உள்ளே வந்தால், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா வச்சீர்கள். இப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிட்டாரு. இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு சொல் என்று சொல்லி சொன்னான். அவன் ஆவி இவ்வளவுக்கு தான் என்றான். அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கமடையுடைய கால்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். ஆமென். எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறாரு? உன்னுடைய புருஷன் அடக்கமடையுடைய கால்கள் வெளியே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? உன்னை என்ன செஞ்சுவாங்க? உன் புருஷனை கொண்டு போன மாதிரி உன்னையும் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். சொல்லுகிறது பிரியமானவர்களே, அவள் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர்கள் உள்ளே வந்து மரித்து போனதை கண்டு அவள் எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாலிபர்கள் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் நான் புருஷன் வச்ச இடத்துல இவளையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையார் எல்லாரும் இவர்களை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் வந்துச்சு? இவங்க வந்தாங்க, துணிகரமா போய் பேசினாங்க. சபைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை, துணிகரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. சபைக்கு வர்றவங்க துணிகரமான பாவத்தோடு, துணிகரமான காரியங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆக்கினைகள் வரலாம். இப்படிப்பட்ட ஆக்கினைகள் வரலாம். நீங்க எல்லாருமே திருவிருந்து எடுக்கிறாங்கல்ல, திருவிருந்து எடுக்கிறவங்க சரியா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்தாங்களா? ஆண்டவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இது நிமித்தம், பைபிள் என்ன சொல்லுது? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், உங்களில் அநேகர் வியாதிக்காரரும், உங்களில் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். எது நிமித்தம் சொல்லுங்க? திருவிருந்து. அஜாக்கிரதையை பாடம் பண்ணினால் அதனால நமக்கு என்ன வரும்? முதல்ல பலவீனம், இரண்டாவது என்ன வரும்? வியாதி,
மூணாவது என்ன வரும் சொல்லுங்க? மரணம். மூணாவது என்ன வருது? மரணம் வருதுயா. திருவிழத்தினால மரணம் வருது. எப்படி வருதுன்னா, அஜாக்கிரதையாய் பானம் பண்ணினா. அஜாக்கிரதையோடு பானம் பண்ணினா என்ன வருகிறது? மரணம் வருகிறது. இன்னைக்கு கடவுள் பயம் இல்லாதனால துணிகரமா அவங்க என்ன செஞ்சாங்க? போய் சொன்னாங்க. கடவுள் பயம் இல்லாதனால துணிகரமா பாவம், துணிகரமான போய் அப்படி சொன்னதுனால விழுந்து என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துல ஜீவனை விட்டுட்டாங்க. பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவார்கள், பூச்சியும் துருவம் எடுத்துவிடும். பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அவைகளை கெடுப்பதும் இல்லை, திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.